டெஸ்ட் சீரிஸ் வருதுல சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா, அதுக்கு முதல்ல ரெடி ஆகுங்க போங்க அப்படின்னு சொல்லி இந்தியா ஏ ஸ்குவாட் அனுப்புறாங்களாம் குல்தீப் யாதவ். அந்த வெண்ணை அவங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? பிசிசிஐ வந்துட்டு சும்மா காசுக்கு ஒரு 4 ஸ்பின்னர் ஏற்றி விடுறாங்க. இதெல்லாம் ஒரு ப்ராப்பர் பிளானிங்ங்கிறது இருக்கணும். முதல்ல பிசிசிஐன்ற ஒரு பாடிக்கு எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, என்ன ஒரு பிளானிங் இருக்கணும். இன்னைக்கு நீங்க நடுவுல ஒருத்தர் இறக்கி விடுறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரிஸ் வரப்போகுதுன்னு. உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்தியா ஏ வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஏ மேட்ச் நடக்க போகுதுன்னு. உங்களுக்கு முன்னாடியே தெரியும் குல்தீப் யாதவ நீங்க இதுல வைக்க போறீங்கன்றது. அப்ப இதுல என்ன ஒரு இது? அப்ப குல்தீப் யாதவ் திடீர்னு இன்னைக்கு நம்ம ரெட் பால் உங்களுக்கு பெருசா ப்ரூவ் பண்ணி உங்க மைண்ட மாத்திருக்காரா, அட்ராக்ட் பண்ணிருக்காரா அவங்கள? இல்ல இப்போ உங்களுக்கு மைண்ட்ல மூளை வேலை செய்யுதா? திடீர்னு ஆமா இத்தனை ஸ்பின்னர் ஆஸ்திரேலியாவை தேவையில்லை. ஏன் இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவே போனது இல்லையா? ஹாபர்ட், கேன்பரா, சிட்னி, மெல்பர்ன் இங்கெல்லாம் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஆடுனதே கிடையாதா? இந்த பிச்சை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கே உங்களுக்கு இல்லையா? ஓடிஐ சீரீஸ்ல ஒரே ஒரு மேட்ச், T20 இந்த ஆரம்பத்துல ஆடினது இது அவ்வளவுதான். அதுல ஒன்று ரெயின் அஃபெக்டட் வேற முடிஞ்சு போச்சு. அப்ப இப்படிப்பட்ட இதுல இப்ப குல்தீப் யாதவ் திருமணம் பிடிக்கும். எப்படி நீங்க வந்துட்டு இப்பவுமே வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் சொல்லி உங்களுக்கு வந்து ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸ் தான் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு வந்துட்டு ஆல் டைமா ஒரு கிளாசிக்கா ஸ்பின் ஒருத்தர் போடுறாருன்னா அவருக்கு தேவை கிடையாது. அப்படிப்பட்ட அஸ்வினே நீ அடிச்சு நவுத்துனவங்க ஆல்ரவுண்டர்ன்றதை தாண்டி கூட அது அடுத்த விஷயம். அப்ப குல்தீப் யாதவ்ன்ற ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனான்னு போல சரி வீடியோ பார்த்து சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். யாருமே எங்கேயும் எதையும் செக் பண்ணாம சும்மா சொல்லுங்க. நான் வந்து ஒரு க்ளூ கொடுக்குறேன். நம்ம குல்தீப் யாதவ் 2017 தன்னுடைய டெஸ்ட் டெபியூ பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு 8 வருஷம் முடிச்சு போகுது. இந்த 8 வருஷத்துக்கு எத்தனை மேட்ச் ஆடி இருக்க வாய்ப்பு இருக்கு? சும்மா தோராயமா சொல்லுங்க. 8 வருஷத்துல ஒருத்தங்க எவ்வளவு ஆடுவாங்க? வருஷத்துக்கு ஒரு 5 மேட்ச் வச்சா கூட 40 மேட்ச் ஆடி இருப்பாங்களா? ரொம்ப குறைவா வச்சா கூட சொல்லுவோமே. சும்மா நான் அப்படியே பேசிட்டே இருக்கேன். முடிஞ்சா ஒரு 2 செகண்ட் வேணா வெயிட் பண்றேன். யாராவது போய் பார்த்துட்டு வர தலைவர் எத்தனை மேட்ச் விளையாடிட்டாரு? 15 மேட்ச் விளையாடிட்டாரு குல்தீப் யாதவ் இது வரைக்கும் தன்னுடைய டெஸ்ட் கரியர் ஆஃப் 2017 இருந்து 25 வரைக்கும். வருஷத்துக்கு அதிகபட்சமா அவர் ஆடினதே பாத்தீங்க அப்படின்னா 2024 போன வருஷம் 5 மேட்ச் ஆடிட்டாரு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வருஷம் 2 மேட்ச் 3 மேட்ச் 2019, 21, 22 ஒரு மேட்ச் ஒரு வருஷத்துக்கு. இந்த வருஷம் இப்போ வரைக்கும் 2 டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டாங்க. நவம்பர் மாசம் ஆயிடுச்சு 2 டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டாரு. பாத்துக்கோங்க சும்மா கிடையாது. இங்கிலாந்து சீரீஸ்லாம் வந்து வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜாவும் எங்களுக்கு வந்து ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸ் தான் வேணும். எங்களுக்கு 110 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுப்பாங்க கஷ்டப்பட்டு. அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு வந்துட்டு யூனிக் ஜென்யூன் பவுலர்ஸ் தான் வேணும். அப்ப நான் என்ன சொல்றேன், இப்படி வருவோம். சரி ஓகே, பவுலர்ஸ் எங்களுக்கு பேட்டிங் பண்ண தெரிஞ்சாதான் நாங்க எடுத்துப்போம். எங்களுக்கு ஹர்ஷ்தீப் சிங்லாம் வேணாம், ஹர்ஷித் ராணா தான் வேணும். ஹர்ஷித் ராணா பாத்தீங்கன்னா 35 பால்ல 33 அடிச்சாரு அன்னைக்கு அப்படின்னு பெருமையா பேசுவோம். சரி ரைட். நான் என்ன சொல்றேன், நாளைல இருந்து மேட்சுக்கு 4 ஓவர் சூரியகுமார் யாதவ், ஓடிஐ மேட்ச் வரும்போதெல்லாம் விராட் கோலி, ரோஹித் சர்மா போட்டே ஆகணும். நான் சொல்லிட்டு இப்பவே சொல்லிட்டேன். ரோஹித் சர்மா, விராட் கோலி அடுத்த ஓடிஐ மேட்ச்ல ஆளுக்கு 4 ஓவர் போடணும். சுப்மன் கில்ல 10 ஓவர் போட்டே ஆகணும். நீங்க படுத்துற பாடு சுப்மன் கில் 10 ஓவர் போறான் காண்டாயிருவேன் நான். அப்படி வைப்போமா? அப்போ உங்க மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு உங்க டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்ல இருந்து எத்தனை பேர் பவுலிங் போடுறவங்க உங்க பேட்டிங்ல இருக்கிறாங்க. கேஎல் ராகுல் பவுலிங் போடுறாரு. அவர் போட்டு நீங்க லைட்டா மஞ்சள் யோசிச்சு பாருங்க. எப்படி சஞ்சு சாம்சன் பவுலிங் சும்மா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அவர் பவுலிங். அப்போ உங்களுக்கு பேட்ஸ்மேன் பவுலிங் போடலாம், அது பிரச்சனை இல்லை. பவுலிங் போட தெரிஞ்ச பார்ட் டைம் பவுலர்ஸாக இருக்கிறவங்களே யூஸ் பண்ண மாட்டீங்க. கடைசியா எப்போ ஒரு மேட்ச்ல விராட் கோலி பவுலிங் போடப்பட்டார், போடுவதற்கான எதிர்பார்ப்பு அவர் மேல் வைக்கப்பட்டது. அவர் பவுலிங் போட்டுட்டாரு தோனியோட கேப்டன்சி டைம்லனா. பட் ஆனா கடைசியா எப்போ அவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்க ஒரு பவுலரா இல்ல. ஆனா உங்களுக்கு வர்ற பவுலர்ஸ் எல்லாம் பேட்டிங் பண்ணணும். எல்லாருமே குறைஞ்சது 30 ரன் அடிக்கணும். சரிப்பா ரைட் ஓகே. டெய்லண்டர்ஸ்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த டீம்ஸ்லாம் வந்துட்டு பேட்டிங் பவுலிங் பண்ணலாம். பேட்டிங் பண்ணி அவங்களுக்கு கேம் மாறிக்கிட்டே போகுது. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்துட்டு எதையாவது ஒரு பண்ணியே ஆகணும். அதனால வந்து 11 பேர் பேட்ச் பண்ணாதான் வந்துட்டு ஆப்போசிட் டீம் நிக்க முடியும். அப்ப நானும் அதே தான் சொல்றேன். இப்ப ஆப்போசிட் டீம் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற 4 பவுலர் 5 பவுலர் இல்ல 6 பவுலர் வச்சு போனா 11 பேரும் பவுலிங் போட்டாதான் ஆப்போசிட் டீம் அவுட் ஆக முடியும். நான் சொல்றேன் புது ஃபார்முலா, அதை ஃபாலோ பண்ணுங்க. சோ அப்ப இந்த கமிங் பேக் டு தி குல்தீப் யாதவ் இஷ்யூ. குல்தீப் யாதவ் நீங்க ரொம்ப தெளிவா ஸ்குவாட் எடுத்து வச்சிருக்கீங்க. குல்தீப் யாதவ் வேணும், அக்சர் பட்டேல் வேணும், வருண் சக்கரவர்த்தி வேணும், வாஷிங்டன் சுந்தர் வேணும். இவ்வளவு ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போவீங்க நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு. இதுக்கு முன்னாடி வரலாறுலயே இவ்வளவு ஸ்பின்னர்ஸ் ஆஸ்திரேலியாவை எடுத்துட்டு போய் பிளேயிங் 11ல 3 ஸ்பின்னர் விளையாடுறதா நான் பார்த்ததே கிடையாது. அதுல கொண்டு போய் பவுலிங் போட வைக்க மாட்டேங்கிறது அதை விட ஜோக்கு. 3 ஸ்பின்னர் எடுத்துட்டு போவீங்க, மேட்சுக்கு 2 ஸ்பின்னர் தான் போடலாம். 3வது ஸ்பின்னர் வந்து
தேவைப்பட்டா ஒருவேளை இந்த பிட்ச் வந்து ஒரு அவசியம் இருந்துச்சுன்னா போடலாங்கன்னு சொல்லி வச்சிருப்பீங்க, போடலாங்க. இப்போ இந்த ஒரு கிளாரிட்டி இல்லாம போறதுதான் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம அட்ரஸ் பண்ணியிருந்தோம். பிசிசிஐ வந்துட்டு டூ மெனி ஆப்ஷன்ஸ் கையில இருக்கிறனால ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. பிசிசிஐக்கு கிளாரிட்டி வேண்டும். அவங்க வந்து நான் இதுதான் பண்ண போறேன், இதுதான் என்னோட டெசிஷன், 4 பேர் மிரட்டுறான்றதுக்காக நான் நியூஸ் சாம்சன் எடுக்க மாட்டேன், நிஜமா கிளாரிட்டியோட என் டெசிஷன் நான் ஸ்ட்ராங்கா நிற்பேன், நியூஸ் சாம்சன் வேணும்னா வேணும், வேணாம்னா வேணாம், 4 பேர் மிரட்டினா எடுப்பேன், சுப்மன் கில் வந்தாலும் திரும்ப தூக்கி போட்டுருவேன் அப்படின்னா இது என்னங்க இது? குல்தீப் யாதவ்ன்ற ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு வந்து 8 வருஷத்துல வெறும் 15 மேட்ச் ஆடிருக்காருன்றதுலாம் வெக்கக்கேடா இல்லை இந்த டீம்ல இப்ப வெளியே பேசிக்கிறதுக்கு. சொல்லணுங்க, இவங்களை பத்தி புலம்பி நீங்க முகமது ஷமியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. புலம்புறாரு ஆன்லைன்ல வந்து பிரஸ் முன்னாடி நின்று புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு ப்ரூவ் பண்ணிட்டு இதுக்கு மேல நான் என்னடா பண்ணணும் உங்களுக்கு? நான் உங்களுக்கு போன் போட்டு சொல்லணுமா, ஐயா நான் ரெடியா இருக்கேன், கொஞ்சம் கூப்பிடுங்க, என்ன ஐயா உங்க வீட்டுக்கு வேணா வரேன் நான் போயிட்டு. இப்ப நீங்க சொல்றவங்க இந்த யாரெல்லாம் வந்து கிரிக்கெட் ஆளுறானுங்களோ அவனுங்க வீட்டுக்குள்ள போய் நான் உட்காந்துட்டு உங்ககிட்ட கூடு போடணும், நான் அப்படி நீங்க சேர்த்துப்பீங்க அதானே அப்படின்னு கேட்காத குறையா கேட்கிறாப்புல அவரு. பதில் இருக்கா? பிசிசிஐ சொல்லுங்க. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.